வாக்யஜ்ஞேன கல்பதாம். யதா கதா வாபி விபஷ்சிதேஷः பிரம்மண்யனந்தேப்யணுமாத்ரபேதம் பஷ்யத்யதா முஷ்யபயம் ததேவ யதீக்ஷிதம் பின்னதயா பிரமாதாத். யதா கதா வாபி விபஷ்சிதேஷः பிரம்மண்யனந்தேப்யணுமாத்ரபேதம் பஷ்யத்யதா முஷ்யபயம் ததேவ யதீக்ஷிதம் பின்னதயா பிரமாதாத். ஏஷா விபஷ்சித், இந்த விவேகியானவன் ஞானியானவன் பிரம்மவித்து யதா கதா வாபி, எனி சிச்சுவேஷன், யதா கதா வாபின்னு சொன்னால் கதாச்சிதப்பி எதி பஷ்யதி, எப்போவாவது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம அடிக்கடி இந்த வியாபகாரிக திருஷ்டி பாரமார்த்திக திருஷ்டி சொல்லி நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். ஏன்னா ஒருத்தருக்கும் வியாபகாரிக பாரமார்த்திகத்தில் இருக்கிற அபிப்பிராயத்திலேயே குழப்பம் வந்துடுறது. நான் வியாபகாரிகம் பாரமார்த்திகம்னு ஒரு லெவலில் பேசினா இன்னொருத்தர் ஆப்போசிட்டில் இருக்கிறவர் அவரும் வேதாந்தம் படித்தவர் தான். அவர் வியாபகாரிக பாரமார்த்திகத்தை வேறு விதமாக பார்த்துக்க, அவருக்கு சௌரியமாக பார்க்குறார், நான் எனக்கு சௌரியமாக பார்க்குறேன்னு வச்சுக்கோ, மாட்டின்டோம். இப்போ வியாபகாரிக பாரமார்த்திகம் இதுலேயே குழப்பம் வந்துடும். நான் விவகாரமாக பேசுகிறேன், நீங்கள் பாரமார்த்திகமாக பேசுகிறீங்க அப்படிம்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா அவர் இதில் தான் மாயை விளையாடுறது. இப்போ விவகாரத்தை நான் ஒரு விதமாக எடுத்துக்கிறேன், அவர் ஒரு விதமாக எடுத்துக்கிறார். அப்புறம் கடைசியில் என்ன ஆகும்னா வேதாந்தம் படித்தும் சம்சாரிகள் தான். இப்போ வியாபகாரிகத்தை எப்படி எடுத்துக்கணும், பாரமார்த்திகத்தை எப்படி எடுத்துக்கணுங்கிற விவஸ்தையிலே கன்ஃபியூஷன் வந்துவிடுறது. அதுக்கு தான் இந்த வம்பே வேண்டாம், என்னத்துக்கு வியாபகாரிகம் பாரமார்த்திக விவகாரம். பாரமார்த்திக வியாபகாரிக விவகாரம் பாரமார்த்திகமா வியாபகாரிகமா? பாரமார்த்திக வியாபகாரிக விவகாரமே வியாபகாரிகம்தான். பாரமார்த்திகத்தில் அவ்வியவகாரம். ஆகையினால் இவர் சொல்கிறார் கொஞ்சம் பேதம் பார்த்தாலும், அதனால தான் வேதாந்தம் படித்தும் அபிப்பிராய பேதங்கள்லாம் நிறைய வரத்துக்கு காரணம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விதமாக தர்மத்தை இன்டர்பிரட் பண்ணுறோம், அப்போ இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆகையினால் என்ன படிச்சுன்னா வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒளிந்திலர், வேதாந்தமாவது வேட்கை ஒளிந்த இடம், வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே. அப்போ தான் புரியும் அந்த பாட்டெல்லாம். ஆக அனந்தே பிரம்மணி அணுமாத்திர பேதம் யத பஷ்யதி. ஏஷா விபஷ்சித் யதா கதா வாபி அனந்தே பிரம்மணி அணுமாத்திர பேதம் பஷ்யதி. அப்படி படிக்கணும். கொஞ்சமாவது விவகாரம் பாரமார்த்திகம் சொல்லி எங்கேயா கொஞ்சம் பேதத்தை பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும் இதில். அதனால தான் இந்த வம்பே வேண்டான்னு சமாதி சொல்கிறார் இவர். யதா அமுஷ்ய பயம் ததேவ, அப்படி பார்க்கறதுனால அப்படி வந்ததுன்னு சொன்னால் அப்போவே இவனுக்கு பயம் வந்துடும். பயம்னா என்ன? அந்த பேத புத்தி இருக்கிறதுனால சம்சாரம்னு அர்த்தம். பேத புத்தி எத்திர எத்திர பேத புத்தி தத்திர தத்திர அனிர்மோக்ஷா. அனிர்மோக்ஷான்னு அர்த்தம் மோட்சம் இல்லை, பந்தம் இல்லை, மோட்சம் இல்லைன்னு சொல்லலை. பந்தம் இருக்கத்தான் இருக்கும்னு அர்த்தம். தத்வேவ பயம் விதுஷோ மன்வானஸ்ய அப்படின்னு வேதம் சொன்னதுனால அதையே சொல்கிறார். பிரமாதாத்து பின்னதையா யதீக்ஷிதம் ததேவ அமுஷ்ய பயம் பவதி. ததேவ அமுஷ்ய பயம் பவதி. அதுதான் திரும்பவும் சொல்கிறார். இப்போ முதல் வரியில் என்ன சொல்லியிருக்கு?
இந்த அறிவாளியானவன் எப்போவாவது கொஞ்சம் பேத புத்தியை உடையவனாக இருந்தானே ஆனால், அப்படி கவனக்குறைவாக பேத புத்தியை உடையவனாக ஆனானே ஆனால், அப்பொழுதே இவனுக்கு மறுபடியும் பந்தம் வந்துவிடும், சம்சாரத்திலே இருப்பான் அப்படிங்கிறது சொல்கிறார் அவர். ஆக கொஞ்சம் கூட இந்த என்னது இந்த நம்ம பகவத்கீதைக்கு நேர் மாறுதலாம். பகவத்கீதையில் என்னென்னா வியாவகாரிக திருஷ்டியாகம் கர்த்தாஸ்மி, பாரமார்த்திக திருஷ்டியா அகர்த்தாஸ்மி அப்படி சொல்லிட்டு விவகாரம் பண்ணணும்னா நீ என்ன விவகாரம் பண்ணாலும் விக்ஷேபம் வரும். நீ லோக சங்கிரகம் சொல்லிக்கோ, கர்மயோகம் சொல்லிக்கோ அப்படிங்கிற. கர்மயோகம்னா அஜ்ஞானி, அதை பற்றி கவலை இல்லை. அவர் சொல்கிறார் லோக சங்கிரகத்தை கூட அவர் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறதில்லை. விவேக சூடாமணி ஆச்சாரியர், ஆனால் அது ராஜ ரிஷிகளுக்கு சொன்னது, அதெல்லாம் க்ஷத்ரியனுக்கு சொன்னது. இதெல்லாம் ஃபோக்கஸ்டாக பிராமணனை பார்த்துருக்கு. க்ஷத்ரியன் அது பண்ணின்னு இருக்கலாம். ஏன்னா அர்ஜுனன் க்ஷத்ரியன், கிருஷ்ணன் க்ஷத்ரியன். அதனால் அந்த உபதேசமெல்லாம் க்ஷத்ரிய தர்மத்துக்கு ஓகே. வியாவகாரிக திருஷ்டியா கர்த்தா அஸ்மி, பாரமார்த்திக திருஷ்டியா கர்த்தா அஸ்மி, அதெல்லாம் சங்கராச்சாரியர் அங்கங்கே சொல்லிகிட்டே இருப்பார். அது எப்படி ரெண்டும் ஒரே நேரத்தில் சரியாக வரும்? கேட்டுட்டே இருப்பார் கேள்வி. அதாவது நான் கர்த்தாவாகவும் இருக்கேன், அகர்த்தாவாகவும் இருக்கேன், சைமல்டேனியஸா அப்படின்னு சொன்னால் அது எப்படி? அதெல்லாம் சரி வராது. மெஜாரிட்டி பீப்புளுக்கு அதெல்லாம் சரி வராது. அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். கீதையில் சொல்கிறார். அதுதான் பெரிய விஷயம். கொஞ்சம் நான் உங்களை குழப்பலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகிறவோ இப்படி தான் இருக்கும். அதனால் இது இதுதான், இதை கவனிக்கிற போது தெரியும் அதிகாரி யார், இவன் பிராமணனா க்ஷத்ரியனா வைஷ்யனா அப்படி பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னதுன்னா, நீ விவகாரம் பண்ணிட்டு இருந்தாலும் ஞான நிஷ்டையோடு இருக்கலாம். ஜனகர் இப்படி இருந்தார். சங்கராச்சாரியர் ஜனகரை பற்றி சொல்கிற போதே என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ பிராரப்தம் சன்னியாசம் வாங்கிக்கலேங்கிறார். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாஷ்யத்தில், கர்மணைவகி சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா அப்படிங்கிற இடத்துல சங்கராச்சாரியர் அர்த்தம் சொல்கிறார். கர்மணைவகி அப்படின்னா அசன்யஸ்யைவகி, கர்மத்தினாலேயேன்னு எழுதலை, சந்நியாசம் பண்ணாமலேயே, கர்மத்தினாலேயேன்னு இருக்கு ஸ்லோகத்தில். அவர் எழுதுகிறார் சந்நியாசம் பண்ணாமலேயே ஜனகர் மோட்சத்தை அடைந்தார். இல்லை கர்மத்தினாலே அடைந்தார் என்று சொல்லுவோமே, ஆனால் சாஸ்திரத்தை சரியாக சொல்லணும். கர்மத்தினாலேயேன்னா சத்வசுத்தி சத்வசுத்தி துவாரா அப்படின்னு எழுதுகிறார். சத்வசுத்தி துவாரத்தினால, கர்மத்தினாலேயே மோட்சம் அடைந்தார் ஜனகர், அஸ்வபதி எல்லாம் என்று சொன்னால், ஒன்று சந்நியாசம் பண்ணாமலேயே மோட்சத்தை அடைந்தார்கள் ஞானத்தினால, சந்நியாசம் பண்ணாமலேயே ஞானத்தின் வலிமையினால் முக்தியை அடைந்தார்கள் அப்படி எழுதணும். இல்லை கர்மத்தினாலேயே முக்தி அடைந்தார்கள் என்று சொன்னால் சத்வசுத்தி ஞானத்வாரா என்று இன்டர்பிரட் பண்ணணும். இல்லைன்னா சாஸ்திர விரோதம், ஸ்ருதி ஸ்மிருதி நியாய விரோதம், அப்படி தான் இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு அங்கேயே தெளிவாக சொல்கிறார் ஆதிசங்கரர். இதை ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு இங்கே சொல்கிறோம்னா, எத்திர எத்திர வியவஹாரா தத்திர தத்திர பேத புத்தி, எத்திர எத்திர பேத புத்தி தத்திர தத்திர விக்ஷேபா, எத்திர எத்திர விக்ஷேபா தத்திர தத்திர சமாதான அபாவா, எத்திர எத்திர சமாதான அபாவா தத்திர தத்திர ஞானநிஷ்டா அபாவா, எத்திர எத்திர ஞானநிஷ்டா அபாவா தத்திர தத்திர ஜீவன் முக்தி அபாவா, தேர்ஃபோர் சம்சாரா. இதுதான் இங்கே விஷயம். விவகாரம் பண்ணினா பேத புத்தி வரும். பேத புத்தி வந்தால் ராகத்வேஷம் வரும். இல்லை அந்த பேத புத்தியெல்லாம் நான் விவகாரமாக எடுத்துக்கிறேன், அதுக்கு நான் ரியாலிட்டி கொடுக்கலன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு இவர் சொல்கிறார். கீதை சொல்கிற போது அப்படி பேசுவோம், கிருஷ்ணருக்கு சப்போர்ட். இங்கே சொல்கிற போது இப்படி. அதனால் இங்கே அதுக்கு பிரமாணம் இருக்குது. கீதையிலே 6வது அத்தியாயம் ரொம்ப பலமாக இருக்குது. ஏன்னா சங்கராச்சாரியர் அந்த ஸ்லோகங்கள்லாம் தான் பலம். பகவத்கீதையில் இருக்கிற 6வது அத்தியாயம் 18வது அத்தியாயத்தில் கடைசியில் இருக்கிற நிறைய அம்சங்கள், தியான யோக பரோ நித்தியம் வைராக்கியம் சமுபாஸ்ருதா அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம்
விமுச்ச நிர்மமசாந்தா பிரம்மபூயாய கல்பத்தே. பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோச்சதி நகாங்ஷதி. அந்த ஸ்லோகங்கள்லாம் தான் அவருக்கு பலம், பிரமாணம். அதெல்லாம் வச்சுட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன்லாம் போகும். இங்கே என்ன சொல்கிறார், ஏதாவது பிரமாதத்தினால கவனக்குறைவா பேத புத்தியை பார்த்தே அப்புறம் சம்சாரம் வந்துடும். அந்த அத்வைத நிஷ்டை அழுத்தமாக உபதேசம் பண்ணுறார். யதா கதாவாபி விபஷ்சிதேஷः பிரம்மண்யனந்தேப்யணுமாத்ரபேதம் பஷ்யத்யதா முஷ்யபயம் ததேவ யதீக்ஷிதம் பின்னதயா பிரமாதாத். யதா கதாவாபி விபஷ்சிதேஷः பிரம்மண்யனந்தேப்யணுமாத்ரபேதம் பஷ்யத்யதா முஷ்யபயம் ததேவ யதீக்ஷிதம் பின்னதயா பிரமாதாத்.